ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற சூப்பரான ரெசிபி காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். பேனில் ஆயில் சேர்த்து 2 பட்டை, 3 கிராம்பு, 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/4 கப் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காளான் 250 கிராம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. பொடி செய்த மசாலா தூளை சேர்த்து கலந்து விடுங்க. கூட மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து மூடி போட்டு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நம்மளோட காளான் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. நான் இன்றைக்கி ரசம் கூட தான் இந்த காளான் பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு.